வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் 1ஆம் தேதி உலக அளவில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு நாளாக உலக சுகாதார நிறுவனத்தினால் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுதான் எய்ட்ஸ் ஒழிப்பு தினம். இது எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் மட்டுமல்ல, எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு தினமும் கூட. ஏனென்று கேட்டால், இந்த எய்ட்ஸ் நோயை குணப்படுத்துவது அல்லது அதற்கு சிகிச்சை அளிப்பதோடு சேர்ந்து அதோடு தொடர்புடைய சமூக பிரச்சனைகளை நாம் சேர்த்து கவனிக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். அதற்காகத்தான், அது குறித்த விழிப்புணர்ச்சிக்காகத்தான் இந்த டிசம்பர் 1 உலகம் முழுக்க எய்ட்ஸ் ஒழிப்பு தினமாக உலக சுகாதார மையத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எய்ட்ஸ் நோய் என்பது மனித குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் லட்சோப மக்களினுடைய உயிர்களை பலிகொண்ட நோய் இந்த எய்ட்ஸ் நோய். இந்த நோய்க்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. முதலில் எய்ட்ஸ் என்றால் என்ன என்பதை அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது 2 விதமான கட்டங்கள் இதில் இருக்கின்றன. ஒன்று HIV என்று சொல்லக்கூடிய முதல் கட்டம், இரண்டாவது எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது கட்டம். இதனுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால், இந்த HIV என்பது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தடுப்பு அமைப்பை சிதைக்க தொடங்கி விடுகிறது. ஏனென்றால் நம்முடைய உடம்பில் வெளியே இருந்து வரக்கூடிய கிருமிகளினுடைய தாக்குதல் மற்றும் பலவிதமான பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு நம்முடைய செல்களினுடைய அமைப்பிலேயே இருக்கிறது. இயற்கை அது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயிர் வாழ்க்கைக்கான சர்வைவலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு எனலாம். அப்படிப்பட்ட நிலையில் அந்த தடுப்பு அமைப்பு, அதாவது நீங்கள் எதிரிகள் வராமல் உங்களுடைய கோட்டையை சுற்றி எப்படி ஒரு சுவர் இருந்தால் அது எப்படி அந்த சுவர் உங்களை பாதுகாக்குமோ அதே போன்ற ஒரு பாதுகாக்கிற அமைப்பு தான் அது. அந்த சுவர் உடையத் தொடங்கி விடுகிறது. அதற்கு சிகிச்சை இருக்கிறது. அதாவது அதை நாம் நீண்ட காலம் நாம் சிகிச்சை அளிப்பதன் மூலமாக அதை நாம் ஒரு நீண்ட ஒரு ஆரோக்கியத்தோடு அவர்கள் இந்த நோயுடன் கூடவே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அது அளிக்கிறது. இரண்டாவது கட்டம்தான் எய்ட்ஸ் என்பது. அது முற்றிய நிலை. அதுதான் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த எய்ட்ஸ் நோய்க்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த நோய் தடுப்பு சக்தியை முற்றிலுமாக இழந்து விடுகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் பலவிதமான காரணங்கள், முதலில் எய்ட்ஸ் பற்றிய தப்பு அபிப்பிராயங்கள் சமூகத்தில் பரவலாக இருக்கின்றன. ஏனென்றால் எய்ட்ஸ் என்பது ஒரு முறையற்ற பாலுறவின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் என்பது ஒரு பரவலாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஊசி மூலமாக, இரத்தம் செலுத்துதல் மூலமாகவும் கூட நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல சமயங்களில் யாராவது ஒருவர் எய்ட்ஸ் தொற்றுக்கு ஆளாகி அதன் மூலமாக அவருடன் வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த நோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் அந்த எய்ட்ஸ் தொற்று என்பது பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. எய்ட்ஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட எந்த தவறும் செய்யாத குழந்தைகளும் கூட, உலகம் முழுக்க ஏராளமான குழந்தைகள் இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் பெரும் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒருவரை தொடுவதினாலோ அல்லது ஒன்றாக உணவருந்துவதினாலோ ஒரு வீட்டில் வசிப்பதினாலோ இந்த நோய் நிச்சயமாக பரவாது. இது நிறைய பேர் எய்ட்ஸ் வந்தால் கூட அதை மறைப்பதற்கு முக்கியமான காரணம், ஒரு எய்ட்ஸ் வந்த ஒருவர் உடனடியாக குடும்பத்திடமிருந்தும் சமூகத்திடமிருந்தும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். இதற்கு பயந்து கொண்டே பலரும் தங்களுக்கு அந்த நோயை மறைத்து விடுகிறார்கள். அந்த நோய் பரவுவதற்கும் காரணமாகி விடுகிறார்கள். அந்த நோய் கண்டறியப்பட்டவர்கள் சமூகத்தினால் ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எய்ட்ஸை எதிர்கொள்வது என்பது அது நாம் ஒரு முறையான வாழ்க்கை முறை என்பது ஒருபுறம், கண்டறியப்பட்டால் ஆரம்ப கட்டத்தில் அதற்கு சிகிச்சை அளித்தால் நீண்ட நாள் நாம் வாழ முடியும் என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எய்ட்ஸ் வந்த ஒருவரை நாம் அரவணைக்க வேண்டுமே தவிர அவரை நாம் அல்லலுக்குள்ளாக்கக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. அது மேலும் இந்த நோய் பரவுவதற்கு காரணமாகிவிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்திற்கு நாம் இந்த நோயை கருணையோடு அணுகுவோம், பாதிக்கப்பட்டவர்களை அனுசரணையோடு அணுகுவோம். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரியாக இருந்த இறையன்பு அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் வெறும் அதிகாரி மட்டுமில்லை, மிகச்சிறந்த எழுத்தாளர், கல்வியாளர். 1000 சிறகுகள் என்று ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த 1000 சிறகுகள் பல்வேறு கட்டுரைகளினுடைய தொகுப்பு.
சில கட்டுரைகளினுடைய தலைப்பே இப்படியும் சிந்திக்கலாமோ என்று நம்மை எண்ண வைக்கிறது. அவற்றுள் ஒன்றுதான் மாணவன் சீடன் என்பது. நாம் பொதுவாக மாணவன் என்றாலும் சீடன் என்றாலும் ஒரே பொருள் தருகிற இரண்டு சொற்கள் என்று தான் கருதுகிறோம். ஆனால் இரண்டிற்கும் இருக்கிற வேறுபாட்டினை மிக நுட்பமாக இறை என்பவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். மேலோட்டமாக பார்க்கிற போது இரண்டும் ஒன்றுதான். ஆனால் மாணவன் வேறு, சீடன் வேறு. குறிப்பாக அவருடைய வழிகளிலேயே சொல்ல வேண்டுமானால் மாணவன் வெளியே தேடுகிறான், சீடன் உள்ளே தேடுகிறான் என்கிறார். மாணவனுக்கு ஆசிரியர் உண்டு, சீடனுக்கு குருநாதர் இருக்கிறார். இரண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? ஆசிரியர் என்பதற்கும் குரு என்பதற்கும் இருக்கிற வேறுபாட்டை புரிந்து கொண்டால் மாணவன் என்பதற்கும் சீடன் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நமக்கு புரியும். ஒரு மாணவனுக்கு பல ஆசிரியர்கள் இருக்கலாம். ஒரு ஆசிரியர் கணிதம் சொல்லித் தருவார், இன்னொருவர் தமிழ் இலக்கியம் பேசுவார். எனவே ஒரு மாணவனுக்கு ஒரு பள்ளியில் பல ஆசிரியர்கள் இருக்கலாம். அவன் இன்னொரு பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு போனால் அங்கு வேறு ஆசிரியர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் சீடனுக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்க முடியும். குரு என்பவர் ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லி தந்துவிட்டு போய்விடுகிறவர் இல்லை, அவர் வாழ்க்கையை சொல்லித் தருகிறவர். அவரிடமிருந்து இவர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறார்கள். மாணவன் ஆசிரியரை பின்பற்ற வேண்டும் என்கிற தேவையில்லை. ஆசிரியர் சொல்லுகிற செய்திகளை உள்வாங்கிக் கொண்டால் போதும். ஆசிரியர் நல்லவரா கெட்டவரா என்கிற ஆராய்ச்சி மாணவனுக்கு தேவையில்லை. ஆனால் சீடன் என்பவன் குருவை படிக்கிறவன். குரு சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை மட்டுமில்லை, குருவையே படிக்கிறவன், குருவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன், குருவின் வாழ்க்கையை பார்க்கிறவன். இன்னமும் சொன்னால் மாணவனுக்கும் சீடனுக்குமான வேறுபாட்டை இன்னொரு இடத்திலும் அவர் காட்டுகிறார். மாணவன் சொற்களிடமிருந்து அறிவை பெறுகிறான், சீடன் சில நேரங்களில் மௌனத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளுகிறான். குருவினுடைய மௌனம் கூட ஏதோ ஒரு செய்தியை தருகிறதோ என்று எண்ண தோன்றும். குருவும் சீடனும் என்றால் ஒட்டுமொத்தமாக தன் வாழ்க்கையை அந்த குருவிடத்திலே ஒப்படைத்து விடுவது. மாணவன் அப்படி அல்ல, கற்றுக்கொள்ளலாம். மணி அடித்ததற்கு பிறகு இவன் வேறு அவர் வேறு. வகுப்பறையிலே தான் ஆசிரியரும் மாணவரும். இரண்டு பேரும் வெளியிலே ஒரு திரையரங்கிலே சந்தித்து கொண்டால், ஒரு ரயில் பயணத்திலே சந்தித்து கொண்டால் இரண்டு பேரும் பயணிகள். குருவும் சீடனும் அப்படி இல்லை. எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அவன் முற்றுமாக அவரையே பின்பற்றுகிறான். அதனால் தான் இறையன்பு சொல்லுகிறார், மாணவர்கள் வெளியே தேடுகிறார்கள், அறிவியலை தேடுகிறார்கள், படிப்பை தேடுகிறார்கள், உலகத்தை பற்றி படிக்கிறார்கள், இயந்திரவியல் படிக்கிறார்கள், கணக்கு படிக்கிறார்கள், இலக்கியம் படிக்கிறார்கள். ஆனால் சீடனோ உள்ளே தேடுகிறான். இந்த மனம் என்பது என்ன, இந்த வாழ்க்கை என்பது என்ன என்று அவன் உள்ளே தேடுகிறான் என்று இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை மிக தெளிவாக சொல்லுகிறார். சில நேரங்களில் குருநாதர் உண்மையான குருநாதராக இருப்பாரா என்று தெரியாது. அவர் போலியான ஒரு சாமியாராய் போல இருந்தால் இந்த சீடர்களினுடைய வாழ்க்கையும் சேர்ந்தே அழிந்து போகும். ஆனால் மாணவன் ஆசிரியரிலே அந்த சிக்கல் இல்லை. ஆசிரியர் எப்படி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இவனை கெடுத்து விடாது. இப்படி பல்வேறு வேறுபாடுகளை, இரண்டு சொற்கள் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன, ஒன்றாகத்தான் நாம் உணர்கிறோம். நான் அவருடைய சீடன் என்று சொன்னாலும் நான் அவருடைய மாணவன் என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்று கருதுகிறோம். இந்த கட்டுரையை படித்த பிறகு இரண்டு ஒன்றும் இல்லை, இரண்டும் வேறு வேறு. நான் ஒருவருடைய மாணவனாக இருக்கலாம், ஆனால் நான் ஒருவருடைய சீடனாக இருக்கிறேன் என்று சொன்னால் முழுவதுமாக என் வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன் என்று பொருள். இன்னமும் சொன்னால் மிக தெளிவாக ஒன்றை இறை என்பவர்கள் சொல்லுகிறார், மாணவர்கள் அறிவை தேடுகிறார்கள், சீடர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அறிவு முடிகிற இடத்தில் ஞானம் தொடங்குகிறது என்று அவர் எழுதுகிறார். இது கொஞ்சம் இன்னமும் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் அறிவுக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு உண்டு என்பதை நாம் அறிவோம். இரண்டையும் தெளிவுபடுத்தி அறிவை பெறுவதற்காக மாணவர்கள் ஆசிரியர்களிடம் வருகிறார்கள், ஞானத்தை பெறுவதற்காக குருவிடம் சீடர்கள் வருகிறார்கள். மாணவன் என்ற சொல்லுக்கும் சீடன் என்ற சொல்லுக்கும் பொருளில் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்குகிறார் இறையன்பு. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும்,
ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்குள்ள அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது.
இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி சில பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.